ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் லவங்கம், அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருங்க. பிரியாணிக்கு இந்த மசாலா மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவும் போட போகிறதில்ல. 2 பெரிய ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் இது ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணி ரெசிபி நல்லெண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் மட்டும் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மசாலா எல்லாமே போட்டுடலாம். 4 லவங்கம் போட்டிருக்கேன், 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்டார் போடுறேன். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்பில் ஃபுல்லாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. கண்ணாடி பதத்தில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நான் ஒரு ஆழக்கு அரிசி தான் பண்ண போகிறேன். இப்போ 4 பச்சை மிளகா போட்டு வதக்குங்க. சிக்கன் கிரேவி காலையிலேயே பண்ணி வச்சுட்டாங்க, அதனால் சிக்கன் பிரியாணி மட்டும் நான் ரெசிபி பண்ணுறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் கிட்ட இது பண்ணி விடுங்க. ஸ்மெல் எல்லாமே போயிடும் உங்களுக்கு. போனதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும், பெரிய தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பிரியாணிக்கு எப்போவுமே கடையில் விற்கிற மசாலா போடுறத விட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் திண்டுக்கல் பிரியாணியும் ஆல்ரெடி நான் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த ரெசிபியும் போடுறேன். அந்த மசாலாவும் மட்டன் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மசாலா ரெசிபி வேணும்னா நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தயிர் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. தயிர் நீங்கள் போட்டிங்கன்னா அடியும் பிடிக்காது. அண்ட் தென் பிரியாணியோட ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய்லாம் திரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நீங்கள் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்களே, அதை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. நல்லெண்ணெயில் பண்ணுறதுனால உடம்புக்கும் ஹெல்த்தி தான், அதனால் எதுவுமே ஆகாது, உங்களுக்கு டைஜஸ்ட்டும் ஆகிடும். நான் ஒரு கையில் உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா மட்டும் போட்டிருக்கேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால புதினா மட்டும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுறேன். அரிசி உடையாது. தயிருமே அண்ட் தென் லெமனும் போட்டிங்கன்னா அரிசி உடையாமல் கரெக்டான ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே நீங்கள் பிரியாணி ரெசிபி பண்ணுறீங்கன்னா தயிர் அண்ட் தென் லெமன் 2மே போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுருங்க. நான் 500 கிராம் சிக்கன் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். சிக்கன் கிரேவி ஆல்ரெடி பண்ணதுனால எனக்கு சிக்கன் கரெக்டாக இருந்தது. சிக்கன் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் விட்டு நீங்கள் வேக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க தண்ணி வந்துடும். உங்களுக்கு சிக்கனில் தண்ணி வர்றதுனால நீங்கள் அரிசியோட லெவலுக்கு தண்ணி ஊற்றுறதுமே கம்மியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் நான். இது கூட பச்சை ஸ்மெல்ல வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு வெந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் ஒரு ஆழக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் 1.5 ஆழக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 ஊற்றிட்டேன், இன்னும் பாதி மட்டும்தான் ஊற்ற போகிறேன். பாதி ஊற்றிட்டு நான் கிளறி வச்சிட்டேன்.
அப்பாலாம் எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. அதனால் நான் ஒரு ஆழாக்கு அரிசி மட்டும்தான் போட்டிருந்தேன். 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் ஒரு வேளை மட்டும்தான் பண்ணியிருந்தேன். மதியானத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தம் போட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துடும். கரெக்டாக 20 மினிட்ஸில் உங்களுக்கு பிரியாணி ரெசிபி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணிங்க தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.